நம்ம கோயம்புத்தூர் ஆர்கே பிஸ்டம் வந்து ஒரு 37,500 பட்ஜெட்ல ஒரு கஸ்டமருக்கு பிசி பில்ட் பண்ணிருக்கோம் போட்டோஷாப் ஒர்க்காண்டி. இதுல என்னென்ன காம்பவுண்ட் சீட் பண்ணுறது பார்க்கலாங்க. AMDல ஒரு Ryzen 5 5600 GT ப்ராசர், இந்த 6 கோர் 12 த்ரெட் ப்ராசர், 3.6 GHz ஸ்பேஸ் ஸ்பீடு, 4.6 GHz உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்புறம் வந்து மதர் போர்டு பார்த்தா ஜிகாபைட் பிராண்ட்ல A520 MK மதர் போர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 RAM ஸ்லாட்ஸ் வந்துடும். ஒரு பேசிக் ரேட்ல, அதாவது இதான் உங்களுக்கு ஜிகாபைட் பிராண்ட்ல இருக்கிறதுல ஒரு பேசிக் வேரியன்ட் மதர் போர்டு. இது வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 4,900 rupees வரும். இது உங்களுக்கு கம்மியா வேணும், ஒரு மினிமம் பட்ஜெட்ல பண்ணா இந்த மதர் போர்டு போய்க்கலாம். இல்ல இதோட பெட்டரா வேணா நீங்க அடுத்த மாடல் நிறைய இருக்கு, நீங்க அது போய்க்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து RAM வந்து G-Skill பிராண்ட்ல ஒரு DDR4ல 3001 mAh ஒரு G-Skill RAM ஆட் பண்ணிருக்கோம். அது வந்து ஹீட் சிங்கோட வந்துடும். இது வந்து டுவல் ஸ்லாட் வரும். மதர் போர்டு வந்து டுவல் ஸ்லாட் வருங்க. நம்ம சிங்கிள் ஸ்லாட்ல 16GB போட்டுக்கோம், நீங்க அடிஷனல் 16GB RAM வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் Crucial பிராண்ட்ல P3 மாடல் 500GB NVMe ஆட் பண்ணிருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி ஸ்போர்ட்ஸ்ல ஐஸ் 112 மாடல்ல ஒரு கேபினெட், அதாவது ஒயிட் தீம்ல ஒரு கேபினெட் ஆட் பண்ணிருக்கோம். இதுல வந்து 4 RGB ஃபேன்ஸ் வந்துருங்க. இது வந்து ARGB கிடையாது, நார்மல் RGB ஃபேன்ஸோட வந்துரும் உங்களுக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு SMBs வந்து ஆன்டி ஸ்போர்ட்ஸ் பிராண்ட்லயே வந்து VS500L SMBs ஆட் பண்ணிருக்கோம். இதுக்கு வந்து இந்த 500 watts ஆட் பண்றது இல்ல. நீங்க ஃபியூச்சர்ல கிராஃபிக்ஸ் கார்டு ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் அதிகமா தேவைப்படும். அதனால உங்களுக்கு நம்ம 500 watts SMBs போட்டாச்சு. இதுல வந்து இன்பில்டாவே கிராஃபிக்ஸ் இந்த ப்ராசஸ்ல வந்து 5600 GTல வந்து இன்பில்டா ரேடியன்ட் கிராஃபிக்ஸ் வரும். இது உங்களுக்கு போட்டோஷாப் ஒர்க், அந்த பேசிக் எடிட்டிங், மிட் ரேஞ்ச் எடிட்டிங்லாம் பெட்டரா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃபியூச்சர்ல கிராஃபிக்ஸ் கார்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மானிட்டர் வந்து 24 inchல EVM பிராண்ட் ஒரு கர்வ்ட் மானிட்டர், 3 years வாரண்டியோட வந்துடும். 100 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. இது உங்களுக்கு கஸ்டமர் வந்து உங்க ஒயிட் கிடையாது, இதுவும் ஒயிட் கலர்ல மானிட்டர் போட்டாச்சு. அதுபோக உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிராண்ட்ல கீபோர்ட் மவுஸ் ஒரு ஒயிட் கலர்ல கேட்டாங்க, ஃபுல் ஒயிட் தீம்ல கேட்டாங்க. அதனால வந்து ஃபிங்கர் பிராண்ட்ல ஒரு ஒயர்டு கீபோர்ட் மவுஸ் ஒரு ரங்கிலான்ற மாடல் வந்து ஆட் பண்ணிருக்கோம். அது வந்து அரௌண்ட் ஒரு 1000 rupees வரும். பிளஸ் ஒரு மவுஸ் பேட், உங்களுக்கு லாங் மவுஸ் பேட் ஒன்று வந்துருக்கு கூட. இதோட இந்த பிசி பில்லோட டோட்டல் காஸ்ட் பாத்தீங்கன்னா 37,500 வித் கம்ப்ளீட் GST பில், 3 years ஆன் சைட் வாரண்டி வந்துடும் உங்களுக்கு. எல்லாமே டேக் நாட் வாரண்டி இருக்கு. நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 10K இருந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் தகுந்த மாதிரி ஒரு 8 lakh 10 lakh வரை நம்மள்ட்ட பிசி பில் வந்து அவைலபிளா இருக்கு. ஒரு ரெக்கமெண்ட் தகுந்த மாதிரி நம்மள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நம்மள்ட்ட EMI ஃபெசிலிட்டி அவைலபிளா இருக்கு. நம்மள்ட்ட பஜாஜ் ஃபினான்ஸ் அவைலபிளா இருக்கு. அதுபோக வேற EMI அவைலபிளா இருக்கு. யாருக்கும் நீர் இருந்துச்சுன்னா நம்மள்ட்ட வந்து நம்ம ஆர்கே பிஸ்டம் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. தேவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.